உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே நிரதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, இயேசுவே 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 இயேசுவே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, உம் திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, இயேசுவே 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 இயேசுவே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாதே என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் எங்குதே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாதே என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் எங்குதே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, இயேசுவே 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 இயேசுவே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, இயேசுவே 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 இயேசுவே, ஹல்லேலூயா. Master, thank you. E. Sclager Fox 120.
வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீர் ஐயா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தந்தீரையா. புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தந்தீரையா. கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா. உன் கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீர் ஐயா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சிங்காரம் தந்தீரையா. சிங்காரம் தந்தீரையா. Amen. Hallelujah. Yes, Lord, we praise thee. Praise you, Lord. Hallelujah. Bless you, Jesus. B 4/4 Parayadi 160 B minor. B minor. உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறே, உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறே.
இயேசுவே உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். நன்மைகள் எதிர்பாராமல் உதவிட்ட என் நேசரே, நன்மைகள் எதிர்பாராமல் உதவிட்ட என் நேசரே, கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, செய்திட்ட நன்மைகளுக்கா. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கலங்கி நின்று கண்ணீர் விட்டு கதறி நான் அழுகையில் குரல் கேட்டு எனக்கு பதில் தந்தீரே. கலங்கி நின்று கண்ணீர் விட்டு கதறி நான் அழுகையில் குரல் கேட்டு எனக்கு பதில் தந்தீரே. பலனற்று இருந்த என்னை பலவானாய் மாற்றியே மகிழ்வித்து நடத்தி நீரே. பலனற்று இருந்த என்னை பலவானாய் மாற்றியே மகிழ்வித்து நடத்தி நீரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. ஈஸ்வர் நான் தவித்திட்ட நேரத்தில் தாங்கி என்னை கப்பு வைத்து நடத்தி நீரே. யாருமின்றி தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில் தாங்கி என்னை தப்பு வைத்து நடத்தி நீரே. உதவுவாய் யாருமின்றி ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை உன்னதத்தில் நிறுத்தி நீரே. உதவுவாய் யாருமின்றி ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை உன்னதத்தில் நிறுத்தி நீரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். இயேசுவே கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். நன்மைகள் எதிர்பாராமல் உதவிட்ட என் நேசரே, நன்மைகள் எதிர்பாராமல் உதவிட்ட என் நேசரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. நீ செய்திட்ட நன்மைகளுக்கா. Hallelujah. Amen. Hallelujah. D minor, Sclager, Polka 125.
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. நான் தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்தது, ரெஹபோ தொடங்கினது. எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்தது, ரெஹபோ தொடங்கினது. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீரே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க நீ செய்தீரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீரே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க நீ செய்தீரே. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என்றும் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை,
செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆமென். D minor 4x4 USB West 4 West Gel 90. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். ஏகோபித்து நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். காலங்கள் மாறலாம், மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை தவறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, சபைக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு திருப்பி பாடுவோம். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. எம்மோடு நீர் சொன்ன வார்த்தையை இயேசுவே சபைக்காக நிறைவேற்றுவி. எம்மோடு நீ சொன்ன வார்த்தையை
மறவாமல் நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எமக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எமக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எமக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எமக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எமக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எமக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். ஹல்லேலூயா. C minor fuse, E tabla 95. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே இயேசுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடித்திடுமே. சபையை மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடித்திடுமே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நீ பொய் சொல்ல என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றும். தாவீதுக்கு நான் பொய் சொல்ல என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடித்திடுமே. இந்த சபையை மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடித்திடுமே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். எம் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் எம் கையை கொண்டு நிறைவேற்றுமே. எம் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் எம் கையை கொண்டு நீ நிறைவேற்றுமே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடித்திடுமே.
எம்மை மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடித்திடுமே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. சுவே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுமே. நினைத்து நிறைவேற்றுமே. நினைத்து நிறைவேற்றுமே. We implore your faithfulness with the kind of humility that we find ourselves. We implore your faithfulness, everlasting faithfulness, without which we can never make it, Lord. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இஸ்ரவேலை மறக்க தேவன் துணியவில்லை. இமைப்பொழுது மறந்தார், கைவிட்டார் என்பதும் உண்மையானாலும், இஸ்ரவேலுக்காக யாதாம் ஒருவனை ஒருத்தியையும் கோத்திர பிதாக்களையும் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் இறைவாக்கினர்களையும் அப்போஸ்தலர்களையும் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் நற்செய்தியாளர்களையும் தேவன் உபயோகித்தார். மூப்பர்களை முப்பத்திகளை உபயோகித்தார். இது கர்த்தரின் ஆண்டு, யெகோவாவின் ஆண்டு. ஒன்றாம் தேதி அதிகாலையில் கேட்டது போல எத்தனையோ 1000ஆம் ஆண்டு காலங்கள் தாண்டி வந்து விட்டாலும் இந்த ஓராண்டிலே ஒரு விசேஷமான நினைவு கூறுதலை தேவன் நடைமுறைப்படுத்தி ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்ட இருக்கிறார். God is going to converge all of humanity, especially the blood-bought Christians. God is going to make aliyah to happen to the scattered Jews. சிதறுண்ட யூதர்களை ஆண்டவர் தாயகம் திரும்ப பணிக்க போகிறார், பணித்துக் கொண்டிருக்கிறார். There's going to be a mighty great gathering. நான் புரிந்து கொண்ட அளவுக்கு புரிந்து கொள்ள முயற்சித்து கொண்டே இருக்கும் அந்த சூழலிலே தேவன் பராக்குக்கு இரையாகாமல் தன்னுடைய கரத்தின் கிரியைகளை, தன்னுடைய வாக்குறுதிகளை, உடன்படிக்கையின் பேருண்மைகளை இஸ்ரவேலுக்காக, சபைக்காக நிறைவேற்ற கராராக இருக்கிறார். Oh God, hallelujah. அவரையே பார்க்க, அவரே தியானிக்க, அவரே பற்றிக்கொள்ள, அவரே யோசிக்க, வாஸ்தவத்துக்கு நிதர்சனமான உண்மை இப்படிலாம் நம்ம இன்னுமே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை பாடிக்கொண்டும் தேடிக்கொண்டும் அறிக்கை பண்ணி கொண்டும் பற்றி கொண்டும் இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடியே பல வருஷங்கள் ஓடி போயிடும், பல மணி நேரம் ஓடி போயிடும். உடன் இம்மீடியட்லி இம்மினன்ட்லி அப்படிலாம் சொல்கிறோம். நம்ம வேணால் சொல்லிக்கலாம் நம்ம இதய துடிப்பு நிமித்தம், உணர்வின் எழுச்சி நிமித்தம். ஆனால் தேவன் சரியாக சரியாக அதின் காலத்தில் ரொம்ப கூர்மையான ஒரு ஒழுங்கு, மிகவும் வல்லமையான ஒழுங்கு, கடினமான ஒழுங்கும் கூட. வழக்கமாக காலத்தை விரயம் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிற நமக்கு
அந்த இம்மினன்சின்னு சொல்லப்படுகிற அந்த நானோ செகண்ட் நமக்கு தெரியாது. ஏற்ற காலம் நிறைவேறின போது இதெல்லாம் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள அவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். அதனாலே அவர் இங்கு எழுந்தருளி இருக்கிறார், உலாவுகிறார், கண்ணோக்கி பார்க்கிறார், அரியணையில் அமர்ந்திருக்கிறார். Amen. Thank you, God. Bless you. Praise you, Lord. Praise you, Jesus. Bless you, God. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Praise you, Lord. Praise you, Jesus. Thank you, God. Hallelujah. You're so holy, Lord. Thank you, Jesus. E minor. நிகரே எல்லா தேவன் நீரிட இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. வான சேனைகள் தூத கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூத கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர்
யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே, மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீருடையவரே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நிகரே எல்லா தேவன் நீங்க, எல்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீசுவே. நிகரே எல்லா தேவன் நீ, இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஏகோபித்து ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவோம் எம்மை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவோம் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, முழுவதும் உயர்த்திடுவோம் எம்மை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவோம் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆமென். ஹல்லேலூயா. 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 Hallelujah, Jesus, hallelujah, hallelujah. வாருங்கள், என்னோடு கூட அக்கறை செல்வோம். வாருங்கள், என்னோடு கூட அக்கறைக்கு பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு அருமையான படகிலே படகோட்டியாக இயேசு ஒரு மாபெரும் துடுப்பை கையிலே கொண்டவராக சரியாக துடுப்பை போடுகிறார். பேதுருவை போல, யோவானை போல, யாக்கோபை போல, அந்திரேயாவை போல இயேசுவை பின்பற்றின 12 சீடர்களே பெரும்பாலோர்
மீனவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் கடல்லையே பிறந்தவங்க. கடற்கரை தான் எங்களுடைய வாழ்வின் ஆதாரம், கடல் தான் எங்கள் வாழ்வின் ஆதாரம், அதான் எங்கள் குடியிருப்பு என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாருங்கள், என்னோடு கூட வாருங்கள், அக்கறை செல்வோம், அக்கறை நோக்கி பயணிப்போம். Let me put the oar. Let me have my hand on the rudder. அவரோட முடியும் மட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், இருக்கணும். ஏறக்குறைய 3 நாள் ஓடிடுச்சு. இந்த 4ஆம் நாள் probably we are around 9:30, 9.5 மணி நேரம் போயிடுச்சு. அவரோடு கூட பயணிக்கணும். It is not our experiences, it is not our seniority, it is not our familiarities. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்குள்ளே சிருஷ்டிப்பின் நிர்வாகத்தை தேவன் எப்படி கையாண்டு அண்ட சராசரங்களையும், கடலையும், காற்றையும், சீதோஷ்ண நிலைகளையும், ஜீவராசிகளையும், மனிதனையும் எப்படி படைத்து முடித்தார், அவைகளை எப்படி ஆண்டவர் வழி நடத்துகிறார், அவருடைய எல்லையை எப்படி வகுத்திருக்கிறார், ஒழுங்கின்மை வெறுமை நீக்கி புது சிருஷ்டிக்குள்ளாக தேவன் தந்த சௌகரியங்களை சௌகரியமாக மறந்து விடாமல் அவரை நோக்கி பார்ப்போம். ஏதோ ஒரு புத்தாண்டு முதல் நாளுடைய ஃபீல் மாதிரி மாத்திரம் இல்லாமல் ரொம்பவே கவனம் செலுத்தி காலங்களை நிறைவேற பண்ணி கொண்டிருக்கிற உத்தரவாதத்தோடு, தக்க அந்த வேகத்தோடு, முன் தீர்மானித்த வேகத்தோடு தேவன் பயணித்து கொண்டே இருக்கிறார். He is already on his travel. உலாவிக் கொண்டே இருக்கிறார். He is just moving all around. Sanidandara manahulavarava shararavarava. இந்த கவியில தான் பாடுறோம், மரண கூறினை ஒடித்து எழும்பின யூத ராஜசிங்கம். ஓ க்ளோரி, 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 ஹalleluya, ஹalleluya. பாதாளத்தின் திறவுகோல்களை கையிலே உடையவராக அவருடைய பிரகாசமும் மகிமையின் கண்கள், பகுத்தறியும் கண்கள் எல்லா நிகழ்வுகள் மேல் இருக்கிறது. 2ஆம் சங்கீதம் 83ஆம் சங்கீதம் அப்படியே கிளப்பாகி மகா வல்லமையாக, மகா ஞானத்தோடு தேவன் தன் நாட்களை பூமியிலே கைக்குடி வர பண்ணுகிறார். விதிபியானுரமன சரபரலுரந்தரபரபரபர கபஷபரபர. நாம் அவருடைய படகிலே மாத்திரம் இருக்கணும், அவர் கைக்கு அடங்கி இருக்கணும். அவர் எல்லாவற்றையும் கரெக்டாக தான் செய்வார். பயணிக்கும் போது கூட அந்த படகிலே மூழ்கி போகத்தக்கதாக ஒரு சூறாவளி எழும்பலாம், புயல் எழும்பலாம். அப்படியே சரியாக வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை வேத வசனம் நிறைவேறுற காலத்தில் இருக்கிறோம். கடந்த ஆண்டு இறுதி பகுதியிலிருந்து நேற்றைய வரைக்கும் நற்செய்தி நூலில் வாசிக்கும்போது பரலோக ராஜ்யத்தின் ஓமைகள் மிகவும் பிரகாசமாக கண்களிலே தெரிகிறது. சாதாரணமாக என்னமோ கதை சொன்ன மாதிரி, ஓமை சொன்ன மாதிரி நினச்சிட்டோம்.
பல தரப்பட்ட மக்களுக்கு, தன்னுடைய மக்களான இஸ்ரவேலர்களுக்கும் அவர்களை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும் வேத வசனங்கள் பலமாக நிறைவேறுதலை காணும் அடையாளங்களை அனுபவமாக அவர்கள் மேலே தேவன் சொரிய இருக்கிற நாடுகளிலே இந்த வேத வாக்கியங்களெல்லாம் அப்படியே வரிக்கு வரி நிறந்து கொண்டே இருக்கிறது. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. ஆமென். உயர் அடைக்கலத்திலே வைக்கிறவர், கற்பனை உலகத்தை தாண்டி, கற்பனை வாழ்க்கையின் போக்கை தாண்டி உமக்கடுத்த விஷயங்களிலே எங்கள் வாழ்விலே இன்னும் நீர் அங்கீகாரம் செய்யக்கூடிய நிஜங்களை வையும் ஆண்டவரே. நிஜங்களை அனுபவமாக்கி தாரும். உண்மையை நாங்கள் சுமக்க உதவி செய்யும். உண்மை உள்ளவர்களாக இருப்பது ஒரு நிலை. உண்மையை நாங்கள் சுமக்க, உண்மையை நாங்கள் பற்றி கொள்ள, அதை பிரஸ்தாபிக்க, பிரசித்தப்படுத்த எங்கள் இதயத்தை இன்னுமாக நிறைத்தருளும். உண்மையை இப்படி பேசிடலாம் ஒரு நேரத்தில், ஆனால் உண்மையாக இருப்பது, உண்மையை சுமந்திருப்பது, உண்மையை தன்னகப்படுத்தி இருப்பது என்பது quite a weighty matter, very responsible life. Thank you, Jesus. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள், எங்கள் பாடல்கள், தியானங்கள் கண்களிலே ஏற்புடையதாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை எங்கள் மேல் பூசிக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். பிள்ளைகள் பாடலை பாடுவார்கள். காணிக்கை செலுத்தும். உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காலங்கள் மாறினாலும் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய ஆண்டாகவே நீர் அண்ட சராசரத்தையும் 1000ஆம் ஆண்டு காலங்கள் ஆண்டு கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் இன்னுமே கால வரையறையற்ற நித்திய காலத்தையும் கரத்திலே உடையவராய் ஆளுகை செய்கிறவரே, இந்த புதிய 2026ஆம் ஆண்டுக்கான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பலமடைய, ஆயத்தமடைய, உம்மை அறியாதவர்களுக்கு உம்முடைய காரியங்களை எடுத்து சொல்ல எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டு யெகோவாவின் ஆண்டு. யோத் ஹே வாவ் ஹே 5786. அதுக்குரியதான எபிரேய மொழியிலே இருக்கக்கூடிய கணிதத்தின் பிராரமாக அது கர்த்தருடைய எண்ணாகவே இருக்கிறது. அது கர்த்தருடைய எண்ணாகவே இந்த ஆண்டு அமைந்து விட்டது. நாம் நியூமராலஜி என்று சொல்லப்படுகிற எண்ணியலின் பிராரமாக தேவனை கணிப்பதில்லை. ஆனாலும் தேவனும் எந்த சங்கோஜமின்றி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்குமாக எபிரேயத்தில் எழுதியிருக்கிறார். எபிரேயத்திலே முழு வேதாமும் எழுதப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாடு குறிப்பாக கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாடும் பெரித் அதிஷா என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த அனைத்து ஆயிரக்கணக்கான வார்த்தைகளையும்
கணிதவியலுக்கு ஏற்பட்ட எண்ணியலுக்கு ஏற்புடைய வண்ணமாக அதை ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணோடு கூட தேவன் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் அந்த எண்ணியலை நாம் கற்றுக்கொண்டு அதற்குரியதான் வியாக்கியானத்தை நாம் அறிய வரும்பொழுது தேவனுடைய நடைகள், அடிச்சுவடுகள், தேவனுடைய தீர்மானங்கள், இந்த உலகம் துவக்கம் முதல் உலகம் முடியும் மட்டும் இந்த பூமி, இந்த அண்ட சராசரம் மாத்திரம், இதெல்லாம் முடிவடைய போகிற, தொடர்ந்து நகர போகிற, எங்கு என்ன காலத்தில் என்னென்ன சம்பவங்களோடு கூட இது நிறைவாக போகிறது, இதனுடைய முன்பின் விளைவு என்ன, இதை தேவன் ஆளுமை செய்யும் காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் பயங்கர ஞானத்தோடு தேவனுடைய துணையோடு எபிரேய வேத பாரகர்கள், பண்டிதர்கள் ஆய்வு செய்து பிப்ளிக்கல் டீகோடிங் அப்படின்னு ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய பாடம். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி, இட்ஸ் வெரி டஃப். உலகத்திலே பைபிளை டீகோட் பண்ணுறவங்க விரல விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். 800 கோடி மக்களில் குறிப்பாக அவங்க 70 லட்சம் இல்லை, இப்போ வந்து தே ஹவ் அவுட் நம்பர் தேர் பாப்புலேஷன். தெரியல எக்ஸாக்டாக. இஸ்ரேலுடைய ஜனத்தொகை பெருகி இருக்கிறது. அவர்கள் மத்தியில் கொஞ்சம் பேர் தான் கட்டன்றைய வெட்டு ஒன்று துண்டுன்னு வேதத்தில் இருக்கிற உண்மைகள்லாம் எழுதி இப்படி பெரிய பெரிய தலையானை போல் சைஸ் உள்ள புஸ்தகங்களை எழுதி தள்ளியிருக்காங்க. அதை பற்றி நான் இப்போ இங்கே பேச வரல. அதனால் இந்த வேத வசனங்கள், இந்த ஆண்டுக்குரிய வேத வசனங்கள், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஐ ஆம் என்ற அந்த வார்த்தையின் பிராரமாக 5786 தேவன் தன்னுடைய நாமத்துக்குரிய எண்களை, அதனுடைய தொகையை, அதனுடைய சாராம்சத்தை ஆண்டவர் உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த ஆண்டு அவர் முழுமையான ஆளுமை காண்பிக்க விருப்பமாக இருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. எக்காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த வேளையிலும், எந்த சமயத்திலும், காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் தேவன் ஆளுகை செய்கிறவராக இருந்தாலும் அவர் மரித்து போகவில்லை, அவர் என்றென்றைக்கு ஜீவித்திருக்கிறவராக இருந்தாலும் இந்த வருஷத்துக்குரிய விசேஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. எடுத்து சொல்ல எனக்கு இன்னும் ஞானம் தேவை. அதனால் நீங்கள் தொடர்ந்து விழிப்பாக கேட்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கூடுதலாக இந்த ஆண்டுக்குரிய விஷயத்தை தேவனுடைய சமூகத்தில் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு பாதியிலிருந்தே தியானிச்சுட்டே வரும்போது நிறைய மன அழுத்தங்கள் இருந்தது. ஆனாலும் அமைதியை தேவன் தர வேண்டும், தெளிவை தர வேண்டும் என்று யோசித்த போது நீண்ட காலமாக இவைகள் மனதில் இருந்திருந்தாலும் அதுவுமே தேவனுடைய வழிநடத்தலோடு நான் பெற்றுக்கொண்டேன் என்பதிலே நான் சொல்லிக்கொள்வது எனக்கு வெக்கம் இல்லை, துக்கம் இல்லை, இரண்டாம் நினைவில்லை. இது எஞ்சியவர்களின் ஆண்டு, மீதமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் ஜனத்தொகையினுடைய ஆண்டு. இதை தேவன் எப்படி அடுத்த கட்டமாக எடுத்து செல்லப்போகிறார், வழிநடத்தி செல்லப்போகிறார் என்பது நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்தே புதிய இந்த எபிரேய ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்தே மனித கால அட்டவணையிலிருந்தே தேவன் தன்னுடைய எஞ்சிய மக்களை, மீதமான மக்களை, மீதியாய் விடப்பட்டவர்களை பற்றிய கவனத்தை மிகவும் கவனமாக பூமி எங்கும் தன்னுடைய கண்களை உலாவி திரிய பண்ணுகிறார். God is on the watch out, look out for the remnant. அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். மீடியா பார்க்குற நீங்கள், டிவியை பார்க்குற நீங்கள், பத்திரிகைகளை வாசிக்கிற நீங்கள், இணையதளத்தில் ப்ரௌஸ் பண்ணுற நீங்கள், இதுதான் இன்றைக்கி டாக் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலும் பேச்சு பொருளாக இருக்கிறது. அதை அவர்கள் உலக பிரகாரமான அரசியலோடும் பொருளாதாரத்தோடும் ஒப்பிட்டு, இராணுவத்தோடும் ஒப்பிட்டு, இப்போது அண்மையான காலத்தில்
கலாச்சார சீரழிவு, டிரான்ஸ்ஜெண்டரிசம், நோ ஜெண்டரிசம், ப்ளஸ் இந்த மத சம்பந்தமான தீவிரவாத செயல்கள். இதன் மத்தியில் தேவன் தன்னுடைய மக்களை தான் யாரையெல்லாம் எஞ்சி இருக்க பண்ணி அவர்களை கொண்டு அவர்களுக்காக தன்னுடைய ரட்சணியத்தை தேவன் பிரகடனப்படுத்தி பிரசித்தப்படுத்தி உலக சமுதாயத்தை உலகத்தினுடைய காலத்தை ஆண்ட ஒரு முடிவுக்கு நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறார். அது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் மாபெரும் வலை, நெட், வடிகட்டி, ஸ்ட்ரெயினர், இதை கொண்டு ஆண்டவர் அரித்து மக்களை பொறுக்கி எடுத்து வேறு பிரித்து கொண்டிருக்கிறார். வெரி பிக் செப்பரேஷன் இஸ் ஹேப்பனிங். இது என்றைக்குமே நடந்திருந்தாலும் ஆபிரகாம் காலத்திலிருந்து மிகவும் வெளிப்படையாக ஆண்டவர் அதை அரங்கேற்றி இருந்தாலும் இதெல்லாம் நிறைவேறுதலுக்காக நடந்து கொண்டே இருக்கிறது. டைம் அண்ட் அகெயின், எவ்ரி டே. இன்றைக்கும் ஒரு பங்கான மக்களை ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். ஏற்கனவே வேறு பிரித்தவர்களெல்லாம் அந்தந்த இடங்களிலே பாதுகாத்து வருகிறார். எலியாவின் காலத்தில் எலியா நான் மாத்திரம் மீந்து இருக்கேன் அப்படின்னு அவர் அங்கலாய்க்கும் பொழுது பாகாலுடைய நாமத்தை உச்சரியாமல் அவனுக்கு வணக்கம் செலுத்தாமல் நான் பாதுகாத்து வைத்திருக்கிற 7000 பேர் இன்னும் மீதமாக இருக்கிறார்கள். இதை பற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு அண்மையான காலத்தில் சுட்டி காண்பித்து கொண்டே இருந்தேன். அது காலம் நிறைவேறும் சமயமாயிற்று. The time is near that the remnant are going to reach the fullness. அவருடைய எண்ணிக்கையின் தொகை நிறைவேறப் போகிறது, நிறைவடைய போகிறது. அதை நோக்கி வேகமாக மக்களை ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மீதமான தொகையிலே இல்லாதவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் உபத்திரவ காலத்தில் இருப்பார்கள், உபத்திரவப்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்ட யாக்கோபின் நெருக்கடியின் காலம், ஜேக்கப்ஸ் ட்ரபிள் என்று சொல்லப்படுகிற அந்த 7 ஆண்டு காலங்களிலே அவர்கள் சிக்குண்டு தவிப்பார்கள். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவது அரிதுதான், முடியாது என்று சொல்வதற்கில்லை, அரிது. ஆனால் சரியான விலை கொடுக்க வேண்டும். அதனால் அதற்கு முன்னே கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட முத்தரிக்கப்பட்ட தேவஜனங்கள், அழைப்பை காத்து கொண்டவர்கள், தெரிந்து கொள்வதில் ஜாக்கிரதையாய் காத்து கொள்கிறவர்கள் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசிப்பதற்கு வருகைக்கு ஆயத்தமாக அவர்களுக்கும் பரிசுத்தாவியனுடைய செயலின் பிரகாரமாக, தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக, எபேசியர் 5:26-27 பிரகாரமாக தேவன் அவர்களை கரை திரையற்ற மாசற்ற கன்னிகையாக சுத்திகரிப்பார். சிலர் மீட்புக்காக சுத்திகரிக்கப்படுவார்கள், சிலர் மறுரூபத்துக்காக சுத்திகரிக்கப்படுவார்கள். ஸோ யெகோவாவின் ஆண்டு என்று சொல்லும்போது எதையுமே விட முடியாது. நானுமே யோசிச்சு மண்டை பிச்சுட்டே இருக்கேன். அந்த 4 நாள் எப்படி சொல்ல. முன்னாடியுமே இந்த வார்த்தையை பெறும்போது 1ஆம் தேதி நான் இன்னும் ரொம்ப அப்படியே புரிகிற மாதிரி எதையும் சொல்லியிருப்பேனாங்கிற ஒரு ஐயா எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போயுமே எனக்கு கிடைத்த புரிதல், இந்த குறிப்பிட்ட 365 days முழுசும் எதையும் தேவன் விட போகிறதில்ல. இது அற்பமானது, அது அபாரமானது, இது முக்கியமானது, இது முக்கியமற்றது, இது ஆண்களுக்குரியது, பெண்களுக்குரியது, என்னுடைய ஜனங்களுக்குரியது, என்னுடைய ஜனங்களுக்கு அல்லாதது என்று எதையும் ஆண்டவர் அல்ல தட்ட போகிறதில்ல. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி அண்டர் த வெரி சிவியர் அண்ட் ஹை ஸ்கில்டு ஸ்கேன் ஆஃப் காட். தேவனுடைய கண்காணிப்பு கீழாக நம்ம இருக்கிறோம். We are under a mighty hi-fi, high-tech surveillance of God. இந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு தேவை. இந்த உள் உணர்வு, இந்த ஆத்ம உணர்வு, இந்த உயிர்த்துணர்தல், இந்த தற்பரிசோதனை நமக்கு தேவை. அறிவு குறிப்பு நான் உங்களுக்கு கொடுக்கறது போல தான் இப்போல்லாம் தெரியும், அவ்வளோதான், அப்படி தான் நானும் செய்ய முடியும். ஆனால் உங்கள் ஆத்மாவுக்குள்ளே நான் உள்ளே நுழைய முடியாது, அது அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் ஃபேர் ஆல்சோ. ஆனாலும் பொதுவாக தேவ ஜனத்தின் நிலையை வேதத்தில் யாருமே காணலாம். நான் உங்களுக்கு சொல்லி வந்து கொண்டிருந்திருக்கிற, இன்னும் சொல்லப்போக கர்த்தருடைய வருகை தாமதித்தா இப்பயும் சொல்லி கொண்டிருக்கிற அநேக விஷயங்கள் நானும் எங்கேயோ போய் உட்காந்து கற்றுக்கிட்டு ஏதோ அப்படிலாம் இல்லை. தேவனுடைய வேதத்தை நீங்கள் தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா சரியாக கண்ணை திறக்கிறாரு.
அதான் கண்ணு திறந்துக்கிட்டே நமக்கு ஒன்றும் பார்த்தா புரியல, இருக்குன்னு தெரியல, இல்லை இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆமாவா இல்லையான்னு தெரியல, சரியா தப்பான்னு தெரியல, நமக்கு இல்லையான்னு தெரியல, யாருக்கு அப்படிலாம் இந்த திகைப்புலாம் இருக்கவே இருக்காது. அதுக்கு தான் வேதத்தை கவனமாக வாசிக்கணும். வேதத்தை எல்லா விதத்திலும் வாசிக்கணும். ஒரு மேலோட்டமாக வாசிக்கணும், உச்சரித்து வாசிக்கணும், பகுதி பகுதியாக வாசிக்கணும், பத்தியாக வாசிக்கணும், அதிகாரங்களாக வாசிக்கணும், சம்பவமாக வாசிக்கணும். குறிப்பாக இயேசு தான் இந்த நிர்வாகத்தினுடைய அதிகாரி, இந்த நிர்வாகத்தினுடைய முடிவு அவர் தான். ஹி ஹேஸ் அ ஃபைனல் சே. இதாக தான் அது கொடுக்கணும்னு இருந்திருந்தாலும் மகா அதிகாரத்தோடு மன மகிழ்ச்சியோடு முழு அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்து விட்டார் என்பதையுமே வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி தான் இது நமக்கு தெரியும். ஸோ எல்லா அதிகாரத்தையும், எல்லா ஆளுமையும், எல்லா விசாரணையும், எல்லா பட்டுவாடா பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசுவின் கரத்தில் ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதனால் யெகோவா தேவன் இருக்கிறேன் என்பவர், நானே என்கிறவர், அந்த ஏகாரத்தையும் ஓங்கார நாதத்தையும் கொண்டவர், மனுஷ வடிவிலே வார்த்தையானவர், மனுஷ வடிவிலே இயேசுவின் வடிவிலே வந்ததுனால நம்முடைய முழு கவனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கணும். அதை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தடவி பார்க்குறதுக்கெல்லாம் அவசியமே இடமே வைக்காமல் எல்லாம் அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக தன்னை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லிட்டார். தன்னுடைய ஜனங்களாக முதலான இஸ்ரவேலுக்கு சொல்லிட்டார். பிரஜாதிகளாக நமக்கு 33 ஆண்டு காலங்கள் பூமியிலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் மாதிரியை, முன்மாதிரியை, போதகங்களை, சம்பவங்களை அவர் நமக்கு வெளிப்படைத்தன்மையோடு புரிந்து கொள்ள வேண்டிய, அணுக வேண்டிய, தொட வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் மறைக்காமல் செய்திருக்கிறார். அவர் ஓய்வெடுத்தார். சில காலம் அங்கங்கே சில மணி நேரங்கள்லாம் மறைந்திருந்தார் என்பதை மாத்திரம் வேதத்தில் நாம் அதிகமாக விவரமாக வாசிப்பதில்லை. மற்றபடி அதெல்லாம் மிகவும் சுருக்கமான நேரங்களாக இருந்திருக்கிறது. they were also brief. அதை ஆண்டவர் மர்ம காலமாக இப்படி போயிட்டாரு. இந்த மோசஸ் கூட ஒரு 40 நாள் 40 இரவு பகல் சீனாய் மலையில் போயிட்டார், எங்கேயோ போயிட்டார், காணா போயிட்டு நம்ம தலைவர் செத்து போயிட்டார், நம்மெல்லாம் நமக்கு ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணுவோன்னு அவங்க கலகம் பண்ணது மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த மாதிரிலாம் மறைந்து இருக்கலை. 12ஆம் வயதுலேருந்து 30ஆம் வயது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய விஷயங்கள் சொல்லப்படவில்லை தவிர, வேதத்தில் எழுதப்படவில்லையே தவிர, கண்டெம்பரரி ஹிஸ்டாரியன்ஸ், அந்த காலத்தில் இருந்தான சரித்திர ஆசிரியர்கள் அவரை பற்றி சொல்கிறாங்க. அதிலும் தேவனுடைய ஆளுமை இருந்தது. அதுதான் நம்ம கவனிக்கணும். யெகோவா நானே இருக்கிறேன், தேவனுடைய வினை பெயர், தேவனுடைய நித்திய வினை, இட்டர்னல் ஆக்டிவிட்டி, இட்டர்னல் ஆக்ஷன் பிளான், காட் ஆஃப் அப்சல்யூட் ஆக்ஷன்ஸ். செயல் வீரம் நம் வாழ்விலை தேவை. செயல் வீரர்களாக இருக்க தவறும் பொழுது நாம் மழுங்கி போய்விடுவோம். மழுங்கி போக போக நம்ம வாழ்வில் கழுமாரித்தனம், கல்லடி மங்கத்தனம் ரொம்ப சாதாரணமாக தட்டுப்பாடின்றி காணப்படும். செயல் வீரர்களாக இருக்க மறுக்கும்போது, வெறுக்கும்போது, ஓரங்கட்டும்போது, ஓடி ஒளியும்போது, நேரத்தை விரயம் பண்ணும்போது நம்முடைய புரிதல் மங்கி கொண்டே இருக்கும். நம்முடைய புரிதல் மங்கி கொண்டே இருக்க போக நம்முடைய பிடிமானம் தளர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய ஆர்வம் காணா போயிடும். நம்முடைய ஆசை நிராசையாய் மாறிடும், பேராசையாய் மாறிடும், காய்மகாரம் மிக்கதாய் மாறிடும். வலிந்து பொருள் கொள்வது என்பது நம்முடைய வாழ்வின் வாகாக மாறிவிடும். We will always find ourselves in an ambience of exaggerations, vain imaginations. வீணான கனவுகளிலே, சிந்தைகளிலே இருப்போம். நம்மையே முன்னிறுத்தி பார்த்து கொண்டிருப்போம், பிறரை பார்த்து கொண்டிருப்போம். தேவனை முற்றிலும் பார்க்க தவறி விடுவோம். அவரை பற்றிய புரிதல் மங்கிவிடும். It will become very hazy and probably can get also evaporated. ஆகினாலே தேவனை புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம இருக்கிறோம். நாம் இந்த சபை கூடி வரும்போது, ஒவ்வொரு வீட்டில் கூடி வந்தோம் ஆரம்பித்த போது, அப்புறம் மனுவேல் ராஜா அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் இருந்தோம்.
நம்ம ஒவ்வொரு போலீஸ் காலனிலையும் ஓஎஃப்டிலும் கூடி வரும் பொழுதெல்லாம், பிற்பாடு கூடாரத்தில் கூடி வரும் காலத்துலாம் சொன்னேன், அடிக்கடி சொல்லியிருப்பேன் நான். நாம் பெருவாரியான மக்கள் ரோமன் கத்தோலிக்க பின்னணியிலிருந்து வந்தபடினாலே சின்ன குறிப்பிடம் போதும். சின்ன குறிப்பிடத்தை பெரிய குறிப்புகளை எடுத்துக்கொண்டு கவனமாக வாழ்ந்தாலே கர்த்தரை புரிந்து கொள்ளலாம், அவருடைய நடையை புரிந்து கொள்ளலாம், அவரோடு நடக்க வேண்டிய நம்முடைய தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளலாம். நம்மை தேவன் எதற்காக படைத்தார், அவரை அறிந்து, அவரை சிநேகித்து, அவரை சேவித்து அதனாலே மோட்சத்தை அடைய. வேறு எந்த அசைன்மெண்ட்டுமே தேவன் உலக மக்களுக்கு கொடுக்கல. அந்த 4 வாக்கியத்துக்குள்ளாகவே ரட்சணையம் அடைவதற்கும், ரட்சணையத்தை காத்துக்கொள்வதற்கும், தேவனத்தில் போய் சேருவதற்கும், தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிப்பதற்கான உத்தரவாதம், கேரண்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரே தேவன், உருவமற்றவர், அவரை சேவிப்பதில் முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும், முழு உண்மையோடும், முழு பலத்தோடும் நாம் அவரை சேவிக்க வேண்டும். அவருக்குனே வேறு தேவன் இல்லை, வேறு தேவர்களை உண்டாக்கக்கூடாது. வானத்தின் கீழே, பூமியின் மேலே, ஊரும் பிராணியில், மனுஷனுக்குள்ளே எந்த விதமான உருவத்தை நாம் படைக்கக்கூடாது. அது தேவனுக்கு அருவருப்பு. அது நிமித்தம் தேவன் நித்தியமாக எரிச்சல் அடைகிறார் என்பதை தேவனே சொல்லி தான் தெரியும். தன்னை பற்றி அவர் தான் சொல்லி காமிச்சிருக்காரு, எழுதியும் கொடுத்துருக்கார். நாம் 1000 அபிப்பிராயங்கள் இன்னும் கொள்ளத்தான் செய்கிறோம். ஏராளமான அபிப்பிராயங்களோடு அவரவர்கள் வலிந்து பொருள் கொண்டு நடந்து கொண்டிருக்கிற போக்குகள் தான் கொள்கை விபரீதக்காரர்கள், மாற்று 33 கோடி தேவர்களை கும்பிடுகிறவர்கள், வெவ்வேறு பேரில் வழிபாடுகளை நடத்துகிறவர்கள், செத்தவர்களை வழிபடுகிறவர்கள், பிசாசையை நேரடியாக வழிபடுகிறவர்கள், மிருகங்களை வழிபடுகிறவர்கள். ஆடி பிரேயில் வாசிக்கும்போது மரம், பட்டை, புல் கண்டதையும் அவங்க கும்பிட்றாங்க, பூச்சி பொட்டெல்லாம் கும்பிட்றாங்க. இட்ஸ் வெரி டெஸ்பிகபிள், டிடெஸ்டபிள். அதை தேவன் அருவருக்கிறார். இட்ஸ் வெரி சீரியஸ் கிரைம். கஞ்சாடு இவரை புரிந்து கொள்ளணும். இந்த தேவன் நம்முடைய தேவன், இவர் என்றைக்கு நம்முடைய தேவன், சதா காலம் நம்முடைய தேவன்லாம் அப்படியே பாடி இப்படி ஆனந்திக்கிறோம். ஆனால் என்ன பாடுறோம், என்ன வேலை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, என்ன கவனம் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறது என்பதிலே நாம் கொஞ்சம் என்ன நிறையவே கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். இந்த தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதை மதிக்கிறார், எதை விரும்புகிறார். 10 கட்டளைகளை மனப்பாடமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 10 கட்டளைகளுடைய எல்லா விவரங்களும் தான் 613 பிரமாணம். அந்த 613 பிரமாணத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழிக்க வரவில்லை, அவைகளை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லி நிறைவேற்றி முடித்தார். அதை எல்லாத்தையுமே 2 கற்பனைகளுக்குள்ளே உள்ளடக்கினார். தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு உண்மையோடு சேவிப்பாயாக. அதை போலவே உன்னை நேசிப்பது போலவே உன் பிறனை நேசிப்பாயாக. இந்த 2 கற்பனைகளுக்குள்ளாக எல்லா தீர்க்க தரிசனங்களும், சரித்திரங்களும், பிரமாணங்களும், உபதேசங்களும் அடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். எளிமையாக்கி தந்த பின்னும் வேதம் நமக்கு சொல்றதுல துணிகரமாக இருக்கிறோம், மதீனமாக இருக்கும், மூர்க்கமாக இருக்கும், ஜம்பா அடிச்சுக்கிறதுல, கம்பட்டை அடிச்சுக்கிறதுல நம்மளை போல வெக்கங்கட்டவங்களை உலகத்தில் பார்க்கவே முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு தெரியும். எப்படியாவது உங்களுக்கு சூடு சொரணம் வரணும். வேறு எந்த மேஜர் வேர்ல்டு ரிலிஜன்ஸை பின்பற்றவங்க பாருங்கள், ஒன்றும் எங்களுக்கு தெரியாதுங்க, அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க, என்னமோ எங்கள் பாரம்பரியமாக நம்புகிறோம், அந்த கடவுள் தான் எங்கள் குலதையும் நம்புகிறோம், அவ்வளோதான். இல்லை, படித்தவங்க, ஈடுபாடாக பக்தி உள்ளவங்க நல்லா படிக்கிறாங்க, தெளிவுற படிக்கிறாங்க, பிழையார படிக்கிறாங்க. ஆனால் 2 கட்டான அறவேக்க ஆடுகளாக, பைபிளே சொல்றது போல, எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் அப்படிங்கிறது போல ஹாஃப் பேக்ட் பீப்புள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். வேத ஆராய்ச்சி என்பது நமக்கு அது கசப்பா இருக்கு. கொள்கை விபரீதக்காரர்கள், கிரேக்கர்கள், பாபிலோனியர்கள், பாரசீகர்கள்,
ரோமாபுரியை சேர்ந்தவர்கள், அசீரியர்கள், பெலிஸ்தியர்கள், கானானி 7 பலத்த ஜாதிகள், எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருந்தது. ஒரு தேவன் இருந்தார், அவனை பற்றிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருந்தது. அதை பற்றிலாம் அந்த எண்ணங்களோடு, அந்த துன்மார்க்கமான எண்ணங்களோடு, அந்த அறிவுறுப்பான எங்களோடு, அறியாமையிலே, அந்த இருளிலே, ரோமருக்கு எழுதுகிற 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்கிற அந்த எல்லா விதமான காரியத்தை அந்த மெசொப்பொத்தேமியா, அந்த மொஹஞ்சதாரோ இல்லை எகிப்திய கலாச்சாரத்தில் ஹீரோகிளிஃபிக்ஸ் மாதிரி வடிவங்கள், கல்வெட்டுகளிலே அவருடைய நம்பிக்கையை பற்றி, அவருடைய ஈடுபாடை பற்றி, அவருடைய உறவை பற்றி, அவருடைய வியாபாரத்தை பற்றி, அதில் எவ்வளோ அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை சேர்ந்துருக்கு, அதில் அவங்க செய்ய வேண்டிய பலிகள், அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. எழுத்து வடிவு இல்லாததுனால அவனுக்கு தோணுனதெல்லாம் படமாக வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இந்தியாவில் பஞ்சமே கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த அருவறுப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லா தேவாலயங்களிலும், எல்லா இந்து கோயில்களிலும், எல்லா விதமான இந்த மறைவிடமான வழிபாட்டில் இருக்கக்கூடிய திரைமறைவிலே பொதுமக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு கொண்டு வராத எல்லா அந்த இருட்டறைகளிலும் மகா கொடுமையான அருவறுப்புகள் வரையப்பட்டிருக்கின்றன, செதுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் மேலே அசுத்தாவிகள் ஆளுகை செய்கின்றன. அந்தந்த இடங்களுக்கு போய் தறிகட்டு போனவங்க, தாறுமாறாக நடந்துக்கிறவங்க, தீட்டாக நடந்துக்கிறவங்க, மனித நேயத்தை சர்வசாதாரணமாக இழந்தவங்க, இப்படி அடுக்கிட்டே போகலாம். அப்போ இப்படிப்பட்ட நம்மை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்ம வாழக்கூடிய எல்லைகளை பற்றி இதில் நாம் இன்னும் ஜெயம் நிலைநாட்ட முடியலையே, ஜெயிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, ஒரு தெளிந்த புத்தியோடு ஒரு திசை நோக்கி திசைக்கிட்டு போகாமல், பேதையாக இருந்தாலும் கர்த்தரை பின்பற்றவர்கள் திசைக்கிட்டு போகார்கள்னு ஏசாயா சொல்லியிருந்தும் கூட என்ன செய்யறதுனே தெரியல. கையும் ஓடல, காலம் ஓடல, ஒன்றுமே புரியல, வாலும் புரியல, தலையும் புரியலன்னு சொல்கிறதே அபத்தம். சத்தியமான தேவனை, நித்தியமான தேவனை புரியல, விளங்கல என்பது அது கண் சொறி போன குருட்டுத்தன்மைக்கு சமானம்னு பைபிள் சொல்லுது. ஏசாயா சொல்றாரு, அதை இயேசு கிறிஸ்து திருப்பி எடுத்து சொல்றாரு. கடவுளே மனுஷனா பூமியில வலம் வரும்போது சொல்றாரு. அதனால நானே இருக்கிறேன் என்கிற யெகோவாவை நாம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தடவியாச்சும் அவரை புரிஞ்சுட்டு தான் ஆகணும். அப்படி நம்மளை வாதிக்கப்படும்படியான அளவுக்கு தேவன் நம்மளை இந்த உலகத்தில் கேட்பாரற்று ஆண்டவர் அலைய விடலை. இந்த வேத எழுத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஏராளமான மொழிகளிலே வேதாமம், முழு வேதாமம் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. உபரி மொழிகளிலே பகுதி வேதாமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான 4000 சொச்சம் மொழிகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக முதலாவதாக மொழிபெயர்க்கப்பட்ட வேதம் தமிழ் வேதம். அல்லேலூயா. நேரடியாகவே எபிரேய கிரேக்கத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வேதம். இதில் நம்ம பெருமை பாராட்டிகிட்டே இருக்கோம். ஒருத்தருக்கும் வேதம் தெரியல, சத்தியம் தெரியல, வார்த்தை தெரியல, வழி தெரியல, வகை தெரியல, தொகை தெரியல, அதில் இருக்க கணக்கு தெரியல. அடிக்கடி நான் அந்த கூடாரத்தில் கூடியும்போது சொல்லியிருக்கிறேன், எப்பயுமே சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல, போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு நம்ம தப்பு கணக்கு போட்டே இருக்கோம். அந்த பரிசையில் வேத பாரளிப்பில் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து தலையில் கொட்டினார். நீங்கள் நாம் என்ன அளவுக்கு புத்தி கெட்டவங்கன்னா, மூர்க்கர்கள். மூர்க்கனா கோவப்படுற மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க. எரிஞ்சு விழுறான், சல்லுனுங்க மூக்கு மேலே, அது இல்லை. மூர்க்கர்கள்ங்கும்போது நமக்கு பகுத்தறிவு மட்டாயிருது. இப்போ நம்ம எவ்வளோ கொந்தளிப்போம்னு சொன்னால், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுக்கு நம்ம முழுக்க அடிமையாயிட்டோம். அதில் சொல்லிக்கிறது நமக்கு பெருமை வேறு. I have become so weak, I am so enslaved to my cyber gadgets. இல்லைன்னா பெருமை இல்லை. வேதத்தை ஓரல் ட்ரெடிஷனாக தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, உலக கலாச்சாரத்தில் எல்லாமே கல்வெட்டில் இருந்தது.
பைத்தியக்காரங்களும் தங்களுடைய விஷயங்களை கல்வெட்டில் செதுக்கியிருக்கிறாங்க, புத்திசாலிகளும் கல்வெட்டில் செதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பப்பாயரஸ், மூங்கிலிருந்து அது மாதிரி ஒரு விதமான இலைகளை போல் அதை அப்படியே இழைச்சி செதுக்கி இது பண்ணி அதில் கீரி. இஸ்ரேல் டூரில் எகிப்துக்கு கொண்டு போவாங்க, கெய்ரோ. அதில் ஒரு பிரமாதமான ஒரு மியூசியம் ப்ளஸ் ஷாப் இருக்குது, வெரி பிக் ஷாப். அது நடந்து முடிவே மணிக்கணக்காகும், அவ்வளோ விதமான இடங்கள். அதில் கண்காட்சி இடம் தனி, அதுக்கப்புறம் அதுக்கு இணையாக அதை பார்த்து யாரெல்லாம் பரவசமாகறாங்களோ அவங்களாம் வாங்கிக்கலாம், விலை கொடுத்து சில விஷயங்களை வாங்கிக்கலாம். அங்கேயே ஒரு இன்ஸ்டிடியூட்டே இருக்குது, எப்படி செய்யலாம், இதெல்லாம் எப்படி செதுக்கலாம், எப்படி தோல் சுருள, எப்படி இந்த மூங்கிலால் தயாரிக்கப்பட்ட அந்த பப்பாயரஸ் சொல்லப்படுகிறதான ஏடுகளிலே, கை ஏடுகளிலே எப்படி அது பிஞ்சி போகாமல் உதிர்ந்து போகாமல் எப்படி எழுதலாங்கிறதெல்லாம் நம்ம கண் முன்னாடி செஞ்சு காமிப்பாங்க. ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் பிளேஸ். அவசியமாக எகிப்துக்கு போனீங்கன்னா கெய்ரோவில் யாருக்குமே தெரியும், அங்கே எல்லா கைட்ஸுமே அங்கே நடத்துவாங்க. சரி, காரியத்துக்கு வருவோம். அப்படி தான் கர்த்தருடைய வார்த்தைகளும் காக்கப்பட்டது, எழுதப்பட்டது. அதையெல்லாம் சிதறுண்ட யூதர்கள் மக்கபியர் காலத்தில் கும்ரான் கேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் ஒரு இடம் இருக்குது, இல்லை எகிப்துலேயும் ஒரு இடம் இருக்குது, ரெண்டு பக்கத்துலேயும் அந்த பார்டரில் தான் அந்த அரேபியன் டெசர்ட்டில். அங்கே இவங்க வேதத்தை எதிரிகள் திருடி அதை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உயிரையே கொடுத்து பட்டினி கடந்து நாடோடிகளாக கர்த்தருடைய வேதம் தான் வாசிக்கிறோமே சர்வசாதாரணமாக. மத்திய 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து ஒரு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த புத்தக தோல் சுருள்களிலே, இந்த ஏடுகளிலே வேதத்தை எழுதினவர்கள் அதை மாத்திரம் அப்படியே ஜீவனாக தழுவி கொண்டு அதற்கான இந்த குடுவைகள்லாம் ஏற்படுத்தி, வெவ்வேறு விதமான குடுவைகளை, மூங்கிலை செய்த குடுவைகள், அதெல்லாம் அதில் எந்த பூச்சி போட்டு போயிடக்கூடாது. இந்த சில்வர் ஃபிஷ்ஷு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அரிக்கிற கரையான் போன்ற அதெல்லாம் தின்றக்கூடாதுன்னு அதை அந்த அளவுக்கு பதம் பண்ணி அதெல்லாம் காத்து வைத்து கர்த்தர் அனுமதித்த காலத்திலே இதெல்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டு இதெல்லாம் படித்து 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 அது ஒரு படிப்பு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு படித்து இன்றைக்கி இவ்வளோ எளிய விதத்தில் வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இதுலேருந்து இன்னுமே நமக்கு புரியலன்னு சொல்கிறதுக்கெலாம் புதிய புதிய டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்குறாரு, மொழிபெயர்ப்புகள். இன்னும் வேதம் புரியலன்னு நம்ம ஒழுங்கினமாக வாழ்ந்தோன்னா நேரடியாக காரி மூஞ்சில் துப்புறோம், அவமதிக்கிறோம் யெகோவாவை. வேலையெல்லாம் அம்பட்டேன், பூனையை பிரித்து சிறைச்சானான்னு எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா? உங்களை வேதத்தை தூக்கிட அலைஞ்சிக்கிட்டு இதையே சொல்லிக்கிட்டு இதே நினச்சிட்டு இருந்தானா பொழப்பு என்ன ஆகுறது? எனக்கு யார் சோறு போடுவா? இப்படியே தான் இன்னைக்கு நேற்றுக்கில்ல காலமுறை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நானும் அவர்களுக்கு என்னுடைய வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்னு அங்கலாய்ச்சிட்டே தான் இருக்கிறார் கர்த்தர். வேதாமம் எளிமையாக்கப்பட்டு விட்டது. வேதத்தில் இருக்க அரும்பெரும் கருத்துக்கள், நித்திய கருத்துக்கள், சத்திய கருத்துக்கள், மனிதனுடைய ஆவி ஆன்மா சரீரத்துக்கு பாதுகாவலான எல்லா விஷயங்களையும் எளிமையாக்கி இன்னைக்கு இந்த இன்டர்நெட் மூலமாக, இந்த கைபேசி மூலமாக, கம்ப்யூட்டர் ஆப்ஸ் மூலமாக, செயலிகள் மூலமாக இருக்கிற இடத்த தேவனை தேடலாம். 1008 மொழிகளில் வேதாமம் மொழிபெயர்க்கப்பட்டு பகுதிகளாகவும் பெரிய பகுதிகளாகவும் நீண்ட பகுதியாக மொழிபெயர்க்கப்பட்டு கையடக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக வேதாமத்தை தழுவிய செயலிகளெல்லாம் இலவசம், ஃப்ரீ ஆப்ஸ் தான். அது மூலமாக என்ன செய்கிறதுனே தெரியலன்னா நீங்கள் தமிழ் அடித்தா போதும், தலைவலினே அடிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தலைவலிக்கு என்ன நிவாரணங்கிறத வேதவசனம் சொல்லும். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூடிய ஸ்தோத்திரத்தோடும் எனக்கு தெரியப்படுத்த, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் கிடைக்குன்னு சொல்லும். உங்களுக்கு நீங்கள் தைலத்தை தேடி அலைய வேண்டாம், இந்த வசனத்தையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய விடுதலை உண்டாங்க. ஒவ்வொருத்தரும் அங்கே மண்டையை உடச்சிக்கிட்டு இதில் இருக்கிற அற்புதத்தை அப்படியே தரமாக நயமாக ருசித்தவங்க எல்லாம் வேதத்தை யாராவது உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருக்கிற யாராவது ஒருத்தன் பிரயோஜனம் அடைந்து அவன் புரட்சியாக எழும்பட்டும், அவன் 10 பட்டணத்துக்கு கர்த்தரை பற்றி சொல்லட்டும்.
அதோனிராம் ஜட்சன் எப்படி செத்தார்? மகா வேதனையோடு இரத்த சாட்சியாக மரித்தார். ஃபைனலாக அவரோட உடன்படிக்கை ஒரு சட்டையில் அந்த நெஞ்சை சுற்றி தண்ணியே உள்ளே போய் அதை கெடுத்துறாத அளவுக்கு பர்மீஸில் மொழிபெயர்த்த ஒரு வேதாம பிரிண்ட்டை வச்சிட்டு அவரை கடற்கரை ஓரமாக கொண்டு போய் தான் கொண்டாங்க. எப்படியாவது உள்ள திமிங்கலமாக கண்டதோ தின்னு போட்டுன்னு. ஆனால் அந்த நெஞ்சில் சுற்றின அந்த பை மாத்திரம் அவர்களை எப்படி கொடூரமாக நடத்தின அந்த காட்டு மிராணிக்குள்ளே நடந்த பர்மீஸ் அதில் ஒருத்தன் வாலிபன் என்னதான் ஆச்சு அந்த வெள்ளைக்காரனுக்கு அப்படின்னு போய் 2 முறை திரும்பி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தபோது ஒரு பவுச் மாதிரி இருந்ததை எடுத்து பார்த்து அதை திறக்க என்ன அதை போட்டு பைண்ட் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தா இத்தனோண்டு பர்மீஸ் பைபிள். என்ன தான் எழுதியிருக்காருன்னு அவன் அதை கடற்கரையிலேயே அவனே எழுத்து கூட்டி படிக்க ஐயோ முயோன்னு கத்தி அழுது, இப்படி ஒரு பரிசுத்தவானை கொன்று விட்டேனே, என் மக்களுக்காக நாங்கள் முடிவெல்லாம் வாழ்வை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும்னு ஒருத்தர் செய்தாரே, இந்த தேவன் யார், இந்த இயேசு யார் அப்படின்னு கேட்டு 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 அவன் மூலமாக அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு மிஸ்ஸஸ் அதோனிராம் ஜட்சன் மூலமாக பர்மாவில் மாபெரும் எழுப்புதலுக்கு காரணமாக மாறினான். அல்லேலூயா. நம்ம எல்லா கதையும் கேட்டு ஏசியில் வேற உட்காருவோம். ஏசி இல்லைன்னு ஒரு குறை சபை இல்லை. மனம் திரும்புங்க. யெகோவாவை புரிந்து கொள்ளாமல் அவரோட போய் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? இப்போ சண்டைக்கு வந்துட போகிறான் காட்வின்னு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஹாட் கிராஸ் பண்ண மாதிரி இப்போ அவனுடைய கல்யாணத்தை பற்றி தான் ஓலை வாசித்தோம். காட்வினும் ஹைசன்த்தும் ஒருத்தர் புரிஞ்சிக்கலைன்னா அவன் கல்யாணம் பண்ணி தான் என்ன, பண்ணாமல் தான் என்ன? ஆமாவா இல்லையா? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் தொடர்ந்து வாழலாம். நீங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்கிறது உங்களுக்கும் வீட்டுக்காரருக்கு தான் புரியும். ஆமாவா? எவ்வளோ தான் சிரிச்சிக்கிட்டாலும், எவ்வளோ தான் அழுதாலும், எவ்வளோ தான் கண்ணை தொடச்சிட்டாலும் எனக்கு வாக்கப்பட்டது தான். அதுக்கு தமிழில் சொல்லுவாங்களே, கழுதைக்கு வாக்கப்பட்ட உதை தான் வாங்கணும். அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நமக்கு வாக்கப்பட்ட ஒரு பரம மணவாளன். ஆனால் சொல்லிக்கிட்டே பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். நமக்கு வாய்க்கப்பட்ட பரம மணவாளன் எல்லா விதத்திலும் பண்புள்ளவர், பாசமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், ஞானமுள்ளவர், நித்தியமானவர், சத்தியமானவர். But we are not satisfied with Lord Jesus Christ to be a bride, eternal bridegroom. அவரை தான் நாம் அறிய வேண்டும். அவருடையவர்களே அவரை சுற்றி அவரோடு இணைந்து அவரோடு கூட அவருக்குள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் வேத பண்டிதர்கள் மூலமாக வேத தியானத்திலும் அறிவிலும் ஜபத்திலும் பழகின அந்த நெருக்கமான பழக்கத்திலும் அநேக நடைமுறை எளிமையை வெளியே கொண்டு வந்து வேத பண்டிதர்கள் கொடுத்தாலும் நாம் இன்னும் அவரை அறிந்த பாடில்லை. தேவன் நம்மை அவரே தான். இதெல்லாம் அவங்களே எந்த பரிசுத்தவான் செய்யலை. கர்த்தரே தன்னுடைய ரட்சணை நாமங்களை அவ்வளவு நமக்கு தெரியப்படுத்திக்க. அடுத்த வாரம் இன்னும் எத்தனை மாதம் ஆகுமோன்னு தெரியல. அது மாதிரி நான் இந்திர போகிறதில்லைன்னு நான் தீர்மானிக்கல. இருந்தேனாலும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. யாவே யெகோவா அவரை பற்றி மாத்திரம் 300 சொச்சம் பேர் இருக்குது. 300 சொச்சம் பேருக்கு மேலே இருக்குது. இன்னும் அதிகமாக அதோடு கூட இணைந்த அநேக இணை கருத்துக்கள் இருக்கு. தன்னை தேவன் மறைத்து கொள்கிற தேவன் ஒரு பக்கத்தில் எழுதியிருந்தாலும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற தேவன் சொல்லும்போது இஸ்ரவேலின் தேவனுக்கு இணையாக வேறு எந்த தேவனும் இல்லை. ஆனால் உலகம் எவ்வளோ கேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு, அசுத்தத்துக்குள்ளே போயிட்டுருக்கு, காமத்துக்குள்ளே போயிட்டுருக்கு, வீம்புக்குள்ளே போய்கிட்டுருக்கு, மூர்க்கத்துக்குள்ளே போயிட்டுருக்கு, கண் சொறி போன குருட்டு தன்மைக்குள்ளே போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாமல் பெஞ்ச சுடைத்துற மாதிரி சபைகளுக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. எந்த ஒரு 33 கோடி தேவர்களின் காரியங்களை நெருக்கமாக எந்த சாமியோடும் பழகவே முடியாது.
இங்கே வீராப்புக்குன்னே ஒரு மாதம் எந்த அளவுக்கு நீங்கள் கூர்மையாக இருக்கீங்களோ அதோட கம்மியாக கூட போதும், கம்மியான நாட்கள் போதும். நீங்கள் இயேசு மறுதளிச்சுட்டு வெளியே போய் வேறு ஏதாவது தேவனை தேடி பாருங்க. கிட்ட நெருங்க விடாது, தெரியுமா? பிசாசு உங்களை கிட்ட நெருங்க விடாது. நீங்கள் கிட்ட நெருங்கணுன்னா ஏற்கனவே நீங்கள் செத்துருக்கணும், நீங்கள் காவு ஆயிருக்கணும், நீங்கள் பலி ஆயிருக்கணும். எல்லாம் கவுண்டர் ஃபீட் தான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதும் எனக்காக தம்முடைய தாமே ஜீவனை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எங்கே திருடி பிழைக்கிறவன் தான் பிசாசு. ஹார்ட்கோர் சேட்டனிஸ்ட்னு ஒருத்தனை சொன்னால் he is no more himself. ஏதாவது ஏட்டி போட்டியை யோசிச்சான் குறுக்கு புத்தியில் இம்மிடியட்லி ஷாட் டெட், கொன்றுவான் பிசாசு. அதான் சாத்தானுடைய உலகத்தின். அப்படிலாம் தேவன் ஒரு முடிவு எடுத்திருந்தா இன்றைக்கி நம்ம இங்கெல்லாம் உட்காந்து இதெல்லாம் கேட்டிருக்க முடியாது, இனிமேல் என்றைக்குமே கேட்க முடியாது. அவர் நம்மளை அழிக்க வரல, ரட்சிக்கவே வந்தார். அல்லேலூயா. யெகோவானாலே ரட்சிப்பு தான். யாவே மீன்ஸ் சால்வேஷன். கற்பனையில் இல்லை, நமக்கு தோணுன மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் அ கான்கிரீட் பிரின்சிபிள்டு and bona fide salvation. உத்தரவாதத்தோடு கூட வாக்குறுதி தந்த, புரிந்து கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அனுபவ பாதியதையை கொண்ட ஒரு தேவனுடைய உறுதிமொழி, உறுதியான உதவி, அதுதான் ரட்சிப்பு. சாத்தான் கொடுக்குற எந்த விஷயத்திலும் உறுதி இல்லை. போன 2 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, அந்த 2000 வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து தி சர்ன், ஐ திங்க் 20லேருந்து நினைக்கிறேன், சர்ன் சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம், அந்த ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் ஒரு பெரிய காட் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லி சமயத்துலாம் கேள்விப்பட்டோம்ல. அப்போ ஒரு ஆட்டமை எப்படி உடைக்கிறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை செய்யும்போது தான் பெரிய ஒரு வில்லங்கத்தை மனுக்களும் இன்வைட் பண்ணிடுச்சு. அது இப்போது ருத்ர தாண்டவம் ஆடுகிறது. அது அந்தி கிறிஸ்துவுக்கு பிரமாதமாக வழிவகுத்து கொண்டிருக்கு. அதற்கு செய்யப்பட்ட அருவருப்பான பூஜைகளும் கொடுக்கப்பட்ட பலிகளும் ஏராளம். காற்றை போல, நுண்கிருமிகளைப் போல, வைரஸஸை போல, பிளேக்ஸ் மாதிரி கொள்ளை நோய்களை பிசாசு உலகத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறான். நிறைய நடந்துட்டுருக்கு. அந்த எல்லா அறிவையும் அப்படியே நசுக்கி அழித்து பரிசுத்தமாகக்கூடிய, பரிசுத்தரின் அறிவே அறிவு, நித்திய ராஜ்யத்துக்குரிய மறுரூப அனுபவத்தை பெறக்கூடிய ஒரே ஆன்டிடோட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேத வசனம் தான். யெகோவாவே எப்படி அறியலாம் பாஸ்டர்? வேத வசனத்தை படிக்க திரும்பியும் படிக்க ரொம்ப தெரிஞ்ச பகுதியை திரும்பி படித்து பாருங்கள். ஒன்றுமே தெரியல, இவ்வளோ சொல்லியிருக்கே, இது கவனிக்கவே இல்லைன்னு மனசு தோணும். அப்படியே நீங்கள் கவனத்தோடு படிச்சிருந்தீங்கன்னா, அதான் எனக்கு தெரியுமே, அந்த பர்த்திமே குருடனை பற்றி தானே. அல்ல, நீங்கள் திரும்பி போங்க, உங்களுக்கு குருட்டுத்தன்மையே போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு ஒரு ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்குது. வேதத்தோட ரொம்ப பரிச்சயம் இருக்கிறதா நினச்சிட்டு இருப்போம். அதான் அவர் எனக்கு தெரியுமே, அதான் எங்கள் நீண்ட சொந்தக்காரர், தூரத்து சொந்தக்காரர், அவரை பற்றி என்னையே வேறு தெரியும், ஒன்றும் தெரியாது, அவ்வளோதான். என்ன தெரியும் கான்க்ரீட்டாக கேட்டால் என்ன தெரியும்னு சொல்லத்துக்கு இல்லை. கர்த்தருடைய வேதத்தை படிக்க ஆரம்பிங்க, முழுசாக பைபிளை படிங்க, படிச்சுட்டே இருங்க. பல நூற்றுக்கணக்கான முறை, ஆயிரக்கணக்கான முறை படித்து முடித்தவங்களாம் இருக்கிறாங்க உலகத்தில். அண்மையான காலத்தில் போன வருஷம் சொன்னேன், 3 மாதத்தில், 6 மாதத்தில், 1 வருஷத்தில் பைபிளை படித்து முடிக்கக்கூடியதான ஒரு குரூப் இருக்குது. சாப்டர்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் அந்த குறிப்பான பகுதிகளை அந்தந்த நாளில் படித்து முடிச்சிடலாம். நீங்கள் திரும்பியும் செஞ்சு பாருங்கள். உங்கள் சரீரம் பலமாகும், உங்கள் ஆவி பலமாகும். ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஒரு மருந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஒரு சூப் குடிச்சிருக்க மாட்டீங்க. தானாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட இதில் சூப்பர் நேச்சுரலி யூ வில் ரிசீவ் ஸ்ட்ரென்த். என்னை நம்புங்க. சமீபத்தில் எனக்கு அத்தனை முறை குறக்கொலிலாம் வர மாதிரி இருக்கும். வசனம்தான். அல்லேலூயா.
ஒன்றும் பிசாசால் செய்ய முடியல. இன்னும் பெரிய திட்டம்லாம் வச்சுருக்காங்கிறதே எனக்கே தெரியுது. பரவாயில்ல, அப்படி கொண்டு வா, நான் ஆயத்தமாயிடுறேன்ட்டு படிச்சுட்டே இருக்கேன். பைபிளை படிங்க. டாக்டர் டெரிக் பிரின்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொல்கிறார், வேதாமம் ஒரு மருந்து புட்டி, காட்ஸ் மெடிசினல் பாட்டில். நீதிமொழி 3-4 அதிகாரத்தை வாசி பாருங்கள். வசனத்தை அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. சரீரத்தின் மேலே ஜெயம், பொருளின் மேலே ஜெயம், ஜெயந்தான். தேவனை வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. தேவனாலே பிறந்த மனுஷன் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனை வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. இன்னைக்கெல்லாம் சீடுன்னு எத்தனையோ வருஷங்களாக உலகத்தில் பார்க்குறோம். எல்லா விதமான புரட்சிகளுக்கும் ஒரு சீடு தான். அது மெக்கானிக்கல் சீடாக இருக்கலாம், மெட்டீரியல் சீடாக இருக்கலாம், ஒரு பயாலாஜிக்கல் சீடாக இருக்கலாம், ஒரு தாவர ஏழுக்கு அடுத்ததான ஒரு விதையாக இருக்கலாம். சீடு இல்லாமல் யாரும் எதையும் செய்கிறதில்ல. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு விதை. முத இயேசு உபயோகித்த ஓமையே விதைக்கிறவனுடைய விதை தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். போதும், கவனிங்க. இதுலேருந்தே இன்றைக்குமே நீங்கள் அது ஒரு கியூ மாதிரி எடுத்துக்கோங்க. யெகோவாவை புரிஞ்சுக்கணுமா, இயேசுவை தான் புரிஞ்சுக்கணும். இயேசுவை தான் புரிஞ்சுக்கணும். யெகோவா நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிதாவே நமக்கு காமிக்க வந்தவரே இயேசு. அல்லேலூயா. இயேசுவை பிதா தான் நமக்கு காமிக்கிறாரு. இயேசுவை பரிசுத்தாவினும் இயேசுவை நமக்கு காமிக்கிறாரு. அதனால் இயேசுவை நீங்கள் பார்க்கணும். இயேசு நமக்கு பிதாவையும் பரிசுத்தாவினும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் சித்தரித்து காண்பித்து நமக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பாடம் எடுத்ததே விதைக்கிறனுடைய விதை தான். விதைக்கிறனுடைய விதை உங்களுக்குள்ளே நீங்கள் விதைக்கப்படும் மட்டும், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டு உங்கள் மகசூல் பெரிதாக இருக்கும் மட்டும், அந்த ஒரு ஓமையை மாத்திரம் ஒரு வீராப்புக்காக 100 முறைக்கு குறையாமல் நிறுத்தி நிதானம் வாசி பாருங்க. இவ்வளோ இருக்கா, என்னை பற்றி இவ்வளோ இருக்கா. நாமே 4 விதமான நிலம். இது இப்போ எப்படி உங்களுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு? திரும்பி இப்போ சமீபத்தில் படித்ததுனால, எந்த நோட்ஸையும் படித்ததுனால. நாமே 4 விதமான நிலம். உடனே ஏற்றுக்க முடியாது. அப்புறம் ஒவ்வொரு நிலத்தை பற்றி விவரத்தை இயேசு சொல்ல ரொம்ப எளிய விதத்தில் 4-5 வாக்கியங்கள்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் அதை பரிசுத்தாவின் துணையோடு படிக்கும்போது நாம் எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ தூரமாக இருக்கும். ஒரு நிலத்திலேயே எவ்வளோ பிரிவினை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவனை நிறைவான அளவுக்கு தக்கதான பூர்ண புருஷத்துவத்தை அடையும்படிக்கு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சபையின் பக்தி விருத்திக்காக சுவிசேஷ ஊழியத்தின் உதவிக்காக ஆண்டவர் சபையிலே சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். ரொம்ப காலமாக நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய வாழ்க்கை ஒரு விவசாயம். கிறிஸ்டியன் என்டவர் இஸ் அ அக்ரிகல்ச்சரல் என்டவர். விவசாயத்தை புரிஞ்சுக்கிட்டா விவசாயத்தில் எல்லாமே இருக்குது. வெறும் வயல்வெளி, புல், செடி, இதுதான் நினைக்கிறோம். ஐயோ அதுக்குள்ளே ஒரு உலகமே இருக்குது. அதுக்குள்ளே நம்முடைய உயிரே இருக்குது. நம்முடைய உயிரே அங்கே இருக்குது. நம்முடைய உணவே அங்கே இருக்குது. எபிரேயத்தில் அதான் எழுதியிருக்கு. எபிரேய வார்த்தைகளே அதான் எழுதியிருக்கு. அந்த வெறும் சீடு விதைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு மாத்திரம் ஹீப்ரூ எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் பி ஸோ ஐ ஓப்பனிங். விஞ்ஞானம் நமக்குள்ளே விஞ்ஞானம் உள்ளே வந்தோடனே விஞ்ஞானம் வெடித்து கிளம்பும், கண்டுபிடிப்புகள் வெடித்து கிளம்பும். இவ்வளவு லூட்டி அடிக்கிறானுங்க, இவ்வளவு அட்டகாசம் பண்ணுறானுங்க. இன்னும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு சொன்னாலே காரி துப்புற ஒரு மூர்க்கர்களாக இருக்கக்கூடிய யூதர்கள் டெய்லி எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்கானுங்க. டெய்லி ஏதாவது ஒரு முன்னேற்றமாக ஏதாவது ஒரு துறையில் முன்னேறிட்டே இருக்காங்க. நாடு முழுசும் பற்றிக்கிட்டே இருக்குது. நாடு முழுசும் நெருக்கத்தில் இருக்குது. நாடு முழுசும் வேதனையில் இருக்குது, ரத்தம் சிந்துதில் இருக்குது, பயத்தில் இருக்குது. ஆனால் தோரா, பஞ்சாகமம், தனாக் அவங்களுடைய நமக்கு அது 39 அதிகாரம், அவங்களுக்கு 32 அதிகாரம் தான். அதை படித்து ஒரு மூலை முடுக்கில் அவன் படிக்க இவன் சொல்ல இவன் ஓத கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறதான வெளிப்பாடு அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. அந்த டீகோடிங் மூலமாக தேவனுடைய ரகசியங்களாக இருக்குது. என்ன சொன்னார்?
நீங்கள் போங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எனக்கு இஸ்ரேல் டூரில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அது இருந்துச்சு, அதை கேட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் உலகமே நினச்சிட்ருக்கு, பாலும் தேனும் ஓடுகிறது இல்லை. ஆண்டவர் வந்து அந்த நீங்கள் பிரயாசப்பட்டு அவருடைய வார்த்தையை தியானிப்பீர்களானால் இந்த கல்லிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு தண்ணி, எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாறாவின் தண்ணின்னு கேள்விப்பட்டது போல் எப்படி தண்ணியை வர வச்சாரோ, அதுபோல் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பி அவருடைய இந்த சாம்ராஜ்யத்தில் நடந்து கீழ்ப்படுவீர்களானால் பொன் விளையும் பூமி தான். அதே எல்லைக்குள்ளே தான் அந்த 4 நதிகள் போச்சு. ஏதேனில் உண்டாக்குன நதி அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ஸோ ஃபேசினேட்டிங். இன்னை வரைக்கும் அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஓயாமல் அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நாடு இருக்குமானால் அது இஸ்ரவேல். ஒரு பட்டணம் இருக்குமானால் அது எருசலேம். தேவனின் இல்லை, யெகோவா இல்லை, இவர் இல்லை, இந்த நான்ங்கிறவர் இல்லை, அவருக்கு பதிலாக அவருக்கு இணையாகன்னு சொல்கிற எல்லா பொய் பித்தலாட்டத்தை ஆண்டவர் வேறு அறுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சமீபத்தில் கூட ஒரு விஞ்ஞானி அந்த அகழ்வாராய்ச்சி ஆலையில் இருக்கிற அந்த எஸ்கவேட்டர் பயங்கரமான ஒரு பண்டாரம், மகா மட்டமான ஒரு மனுஷன், ஆனால் அறிவு மண்டை பெருசு. அங்கே போய் தேடி தேடி பார்க்க தலையில் கொட்டிக்கிட்டு அழுதுகிட்டு, ஐயோ வயசு அவர் கிட்டத்தட்ட 70 வயசு, இந்த வயசுலையாவது என் கண்ணை திறந்து விட்டாரு. இந்த மேசியா தான், இயேசு தான் என் தேவன், ரட்சிக்கப்பட்டு அவன் இப்போ இனிமேல் என் தாய் நாட்டுக்கு போகிறதில்ல, செத்தாலும் இந்த மண்ணில் தான் சாவேன். இந்த மண்ணுக்கா இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ மேன்மை? இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி படித்தது. யெகோவாவை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஆண்டவரை புரிந்து கொள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். ஏசாயா எப்படி அங்கலாய்க்கிறார். அவர் எடுத்த எடுப்பிலேயே அவர் வேதத்தை எழுதும்போதே, இறைவாக்கள் உரைக்கும் போதே அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். நம்மக்கிட்டேருந்து அந்த சீழ் பிதுக்கப்பட்டு விட்டால், இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா புண்ணு ஆறிடும். எவ்வளோ ஆழமான புண்ணாக இருந்தாலும் ஆறிடும். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் தழும்பெல்லாம் ஏற்பட்டு இன்னும் சில ஆண்டுகளிலே அந்த இடம் வந்து அப்படியே இறுகி போயிடும். ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு டீப் ஹீலிங் நடக்கும். என்னத்தை தான் நம்ம புரிஞ்சிக்க விரும்புகிறோம், என்னத்தை தான் தேட விரும்புகிறோம்? எப்படி நம்மளோட வாழ்க்கையை விழலுக்கிறைச்ச நீராக்கலாம், எப்படி ஒரு வெடிமருந்து இல்லாத வெடியாக நம்மை மாற்றலாம். அப்படி தான் பிசாசு யோசிக்கிறான். நாம் சாப்பிட்ற மருந்துகள், நாம் சாப்பிட்ற இந்த எலிக்ஸீர்லாம் சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா, பெரிய அதெல்லாம் ஒன்றும் செய்கிறதே இல்லை. நமக்கு தந்த இயற்கை உணவை வயிற்றையும் கட்டிட்டு கொஞ்ச நாள் கஷ்டம்தான், வலி வேதனையாக இருக்கும், பசி கிள்ளும்னா எல்லாம் வாயில் வைக்க சகிக்காதுன்னு. ஆனால் அப்படி இருந்துட்டோன்னா 21 நாளைக்கு மேலே அப்படி இருந்துட்டோன்னா நாமே முழு சுக தேகியாக வெளியே வந்துக்கிட்டே இருப்போம். இது கூட கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க நாம் வியாதியின் மேலே ஜெயம் சிறப்போம், பிசாசின் மேலே ஜெயம் சிறப்போம். ஹல்லேலூயா. கதையை கேட்டுட்டு நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கர், உங்களால் முடியும், உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர். ஆனால் நீங்களும் நானும் மட்டமாக வாழ்கிறோம், முழு சோம்பேறிகளாக வாழ்கிறோம். நமக்கு சொகுசு இந்த பூமியிலே இல்லைங்க. சொகுசு வேற, சுகம் வேற. சத்தமே இல்லை. சொகுசு வேற, சுகம் வேற. சுகமாக இருக்க பழகிட்டோன்னா சொகுசை தான் தேடுறோம். அதுதான் தேவன் செய்கிறதில்ல. அவர் சொகுசாக இருந்தால் நமக்கு இந்த ரட்சிப்புங்கிறது கிடச்சிருக்காது. ஏன்னா அதில் சொகுசாக இருப்பது சுகத்தை கெடுக்குன்னு அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அதனால்தான் யெகோவா நித்திய கன்மலை, நித்திய பரிகாரி, நித்திய பலி, ஒரே தரம் பலியிடப்பட்டார். ரொம்ப அறிவுள்ள தேவன், மகா ஞானமுள்ள தேவன். அவ்வளோதான் நமக்கு தமிழ் மொழியிலேருந்து எடுத்து சொல்ல முடியும். இந்த தேவன் என்னுடைய தேவன், சதா காலங்களில் வழி நடத்துவார். இவருடைய ஆண்டு, இதிலே அவருடைய நிர்வாகம் நம்மை பற்றிய எல்லா விஷயத்திலும் இருக்கிறது. நான் உன்னுடைய சமூகத்துக்கு மறைவாக எங்கே போவேன்? நீ பாவியோ பரிசுத்தவானோ, நீ தேவ சித்தத்தை விட்டு ஓடி போனாலும், தேவனை அறியாமல் நாத்திகனாக ஓடி போனாலும், தூஷித்து ஓடி போனாலும், நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வரமா எங்கேயும் ஓட முடியாது. காயின் மேலே ஆண்டவர் ஒரு முத்திரை இட்டார். அவன் கத்துனா, ஐயோ என்னை எப்படி தண்டிச்சிட்டிங்களா, என்ன பண்ணுவேன், என்னை பார்க்குறவங்களாம் கொன்றுவானே. அதுக்கு ஆண்டவர் ஒரு முத்திரை போட்டார். காயினை கொல்லுகிறவன் மேலே 7 பழி சுமருன்னு. அவன் லாமேக்கு அதுக்கப்புறம் சொல்கிறான், அவன் இன்னும் அவன் கொள்ளு பேரன். அவன் சொல்கிறான், லாமேக்கை கொல்றவனுக்கு மேலே 70 பழி சுமருன்னு சொல்கிறான். எப்படி துராக்கிரமெலாம் இருந்திருக்காங்க பாருங்கள். ஏன் ஜலப்பிரளயத்தாலே தேவன் பூமியை அழித்தார், மனுக்குலத்தை அழித்தார்? அக்கிரமம் வானளாவிய ரீதியில் எட்டியது. யெகோவா என்ப தேவனை நாம் யோசிக்கும்போது பாதுகாவலை நாம் யோசிக்கணும், பரிசுத்தத்தை யோசிக்கணும். பரிசுத்தங்கிறது வெறும் வெளிப்படைத்தன்மை கொண்ட மத சாங்கியமான நடத்தை மாத்திரம் அல்ல, அது இல்லைன்னு மழுக்கவும் முடியாது. யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் க்ளீன் எக்ஸ்டர்னலி இன் bodily wise, also your own inner person, anything that pertains to your life on earth. இந்த பூமி தான் நமக்கு ப்ரொபேஷனரி பிளேஸ். இங்கே தான் நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கும் நிலமாக கருதுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தான் அவருடைய நான் நேரடியாகவே நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்பதை எளிய விதத்தில் இயேசு மூலமாக நமக்கு காமிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 39 புத்தகத்துலையும் ஏராளமான எண்ணிக்கை கடங்காத முறை ஏசாயா மூலமாக, எரேமியா மூலமாக, எசேக்கியேல் மூலமாக, தானியேல் மூலமாக, 12 குட்டி தீர்க்கதரிசிகள் மூலமாக, அங்கே சாமுவேலின் மூலமாக, தாவீதின் மூலமாக தேவன் தன்னுடைய இருக்கிறேன் என்கிற அந்த நிர்வாக உண்மையை, அந்த நித்திய வினையை, ஒத்தாசையை வெளிப்படைத்தன்மையோடு, அற்புதங்களோடு, அடையாளங்களோடு, சரித்திர சம்பவங்களோடு தேவன் எழுதி தந்திருக்கிறார். அப்போ வேதத்தை படிக்கும்போதெல்லாம், கேட்கும்போதெல்லாம், நானே, என்னை தவிர யாரும் இல்லை என்பதை நம்ம விளங்கிக்கொள்ள தேவன் உதவி செய்யணும். உண்மையாகவே நமக்கு இறை அச்சத்தை கொடுப்பது அது மாத்திரம்தான். வாட் இஸ் ரெவரன்ஷியல் வர்ஷிப்ஃபுல் ஃபியர் ஆஃப் காட்? கர்த்தருடைய வார்த்தையை தொனிக்க கேட்க தான் அந்த ஏகாதிபத்தியம் நமக்கு புரியும், இந்த சாவரனிட்டி ஆஃப் காட். அதனால் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள். இதிலேயே நேரம் போயிடுச்சு. இதை நீங்கள் தவற விடக்கூடாது. நீங்கள் வாசிக்கிற எந்த எளிய வேத பகுதியிலும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார், ஆளுமையை வெளிப்படுத்தி இருக்கிறார், ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார், ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், எச்சரிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய சிக்ஷையை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய பரிந்துரைத்திலே மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை மதிப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். வேத வசனமின்றி சொப்பனம் வந்துச்சு, தரிசனம் வந்துச்சு, தீர்க்கதரிசனம் வந்துச்சு, இதை சொல்லி ஏமாற்றிக்காதீங்க. எல்லாத்தையும் வேத வசனத்தை கொண்டு சோதித்து பாருங்கள். அப்பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்படுவீர்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆவி ஆன்மா சரீரத்திலே வெளிப்படும். இந்த பந்தியிலே கையிடும் பொழுதும் உயிர்த்தெழுதலை பங்கடைய முடியாத தகுதியை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நானே மெய்யான ஜீவ அப்பம், என் சரீரம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது.
இதிலே பங்கு பெறுகிறவனை நான் கடைசி நாளிலே உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு அடையாளமாக போதிக்கிற இந்த அடையாள சின்னங்களான இந்த அப்பத்தின் மூலமாய் ரசத்தின் மூலமாய் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக அந்த கேடு அடைந்த அந்த மரண சரீரத்தை மரணத்தால் வென்று சாவுக்கேதுவானதை சாவாமையினாலே, அழிவுக்கேதுவானதை அழியாமையினாலே, உயிர்த்தெழுதினாலே ஜெயித்து மறுமான சரீரத்தோடு பிதானு வலது பாசம் வீற்றிருந்து கண்காணித்து கொண்டிருக்கிற எங்கள் மீட்பெறும் மணவாளன்மான இயேசுவே, எங்கள் ஆவியான்மா சரீரத்தை நீ தூய்மைப்படுத்தி இதிலே பங்கு பெறும் பொழுது இயற்கைக்கு உட்பட்ட அப்பாற்பட்ட தேவ கிரியை எங்களிலே பற்றி எறிமுடி செபிக்கிறோம். இதை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றி தருவீராக. சகல ஆக்கினைகளும் நீங்கி போவதாக, நீக்கப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே, ஆமென். இது எங்களுக்காகத்தான். என்று ஒரு சில நேரமாவது எங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள போகவில்லை என்றாலும் இது உனக்காகத்தான். இது உனக்காகவும் எனக்காகவும். நான் உன்னை இழக்கக்கூடாது என்றும் நீ என்னை விட்டு தூர போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். இன்று நீ யாரோடும் கலந்து ஆலோசியாமல் நீரே முன்மொழிந்து வழிமொழிந்து இந்த உலகத்தில் எங்களுக்காக இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு முதலீடாக, பரிகார பலியாக உம்மைத்தாமே எங்களுக்கு தந்தவரே, பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம், அதை மரணத்தால் வென்று உயிர்த்தெழுதின் சாயலை இணைக்கப்பட எங்களுக்காக உயிர்த்தெழுதலை ருசித்து எங்களுக்கு முழு ருசியையும் கடைசி காலம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துக்களை மரித்தவர்களாயிருந்தாலும் உயிரோடு உள்ளவர்களாயிருந்தாலும் ஒரு நொடி பொழுதிலே இமைப்பொழுதிலே மறுமாகி மோடு பறந்து வர எங்களுக்காக மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதான வலுப்பாசில் வீற்றிருந்து பரிந்துரைக்கிற எங்கள் நித்திய மணவளாம் இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை எதையுமே நாங்கள் காலகட்டங்களிலே உலக மாயிலே சிக்கொண்டு மதிக்கிறதாகவே இல்லை. ஜீசஸ், மிகுந்த உள்ளுணர்வோடு, நித்திய உணர்வோடு, நன்றி உணர்வோடு உம்மை நாங்கள் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு உண்மையோடு பின்பற்ற உதவி செய்யும். பந்தியிலே கையிட்ட அவருடைய ஆவியான்ம சரீரத்திலே தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு பாய்வதாக. எல்லா சரீர பலவீனங்கள், வியாதிகள், வம்சாவளி நோய்கள், கிரானிக் இல்னஸஸ் வெளியேறு நாமத்தினால. பந்தியிலே கையிட்ட ஒவ்வொரு இறுதி நாளிலே எழும்பும் அருளை தொடர்ந்தவர் மேல் வையும். பந்தியிலே கையிடாத ஒவ்வொரு காய் செபிக்கிறோம். ஞானஸ்தானம் பெற இருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. பந்தியை விட்டு தூரப்படுகிறவர்கள் பந்தியை விலக்கி விடாமல் ஆண்டவரே அதை கை கொண்டு வாழ உதவி செய்யும். மீதியான துணிக்கலான பரிசுத்தமான ஐக்கியத்தை நினைவு கூறுவோர் வான விருந்திலே மோடு பந்தி அமரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும். இந்த புதிய ஆண்டிலே முதல் வாரம் சபை கூடியவர்களை தந்தமைக்காக ஸ்தோத்திரம். 52 வாரங்களும் ஆண்டவரே இந்த வருடம் நான் ஆலயத்துக்கு வருவேன், தேவனை பார்ப்பேன், தேவனோடு உறவு வைத்துக்கொள்வேன், அவர் என்னோடு பேசுவார். என் காரியங்கள் தரியுவின் காலத்திலே தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று கேள்விப்படுவது போல என் வாழ்க்கை யெகோவாவின் ஆண்டிலே ஜெயமாக ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் அது எனக்கு ஆசீர்வாதமாய் முடிய நான் கர்த்தரை தேடுவேன் என்கிற சூளுரையோடு ஒவ்வொரு எழுந்து செல்ல உதவி செய்யும். ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றும் ஆளாமல் தலையாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருகுவதை செய்யும். இந்த மாதத்திலே பொங்கல் விடுமுறை நாட்களிலே மாபெரும் சபை கூடி வருதலை கர்த்தர் ஆசீர்வதி. ஒருவராயிலும் அதை விட்டு விலகி போகாமல் விடுமுறை நாளிலே அமைதியோடு, ஆனந்தத்தோடு, ஆவலோடு சபை கூடி வந்து சத்தியத்தை கேட்டு எல்லாரும் சேர்ந்து உண்டு
உடைய ஆசிரியை இந்த உலகத்துக்கு எண்பித்து காண்பிக்க உதவி செய்யும். ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றும். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இல்லம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யூன்யமும் ஐக்கியமும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரையும் மட்டுமாயிருப்பதாக. அல்லேலூயா.